நான் வந்து தோசை பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த மாவு வந்து பொங்கிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கவரில் வச்சுருக்கோம். அதான் பொங்கினா கூட கவரில் தானே இருக்கும். சரி, ஒரு தோசை பண்ணிக்கிடலான்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு கரண்டி தான் போடணும். அப்போ தான் மாவு வந்து தோசை வந்து நல்ல மெலிசாக நல்லா வரும். அப்போ இது வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. சுவையான பேப்பர் ரோஸ்ட் தோசை